ஹே ஆல் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால நான் மோஸ்ட்லி மத்தியான சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் பண்ணிடுவேன்னு சொல்றத விட அந்த டைம் வந்து என்னால் சாப்பிட முடியாது. நான் ஏந்திச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் தூங்கணும்னு நினச்சா எனக்கு தூக்கமே வராது. ஸோ அதனால் இப்படி சாப்பிடாம இருந்து இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் மண்டே அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு என்னால் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி பாதியிலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுக்காக நானும் அம்மாவும் வந்து ஆட்டோலேயே கிளம்பி போயாச்சு. அந்த கிளினிக் போய் பார்த்தோம்னா அங்கே டாக்டர் வந்து இது அல்சரோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போதே என்னடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. கடைசியில வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கிளினிக் வந்தாலே எப்போவுமே இந்த ஒரு ஜூஸ் குடுப்பாங்க. அந்த ஜூஸ் வந்துட்டு அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. பட் ஆனா அத வந்து அப்பயே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கருந்து நாங்க நடந்தே போயிட்டோம். நீங்க என்ன டியூட்டி பார்த்தாலுமே சரி, சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சாப்பாடு மட்டும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க. ஹெவி ஃபுட்ஸ் எடுக்கலனாலுமே லைட்டாவாவது சாப்பிட்ருங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா டேப்லெட் வந்து நிறைய டேப்லெட் குடுத்துருந்தாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேப்லெட் அதுக்கப்புறமேட்டா சிரப் குடுத்துருந்தாங்க. அது வந்து 5 எம்எல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பச்சை கலர்ல இருந்துச்சு அந்த சிரப்பு. அதுக்கப்புறமேட்டா ஃப்ரூட்ஸ் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்டொமக் பெயினாக இருக்கும்போது இந்த பொமக்ரானட் ஜூஸ்லாம் போட்டு குடித்தா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அதுதான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டா டேப்லெட்ஸ்லாம் போட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான் இந்த டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.